வணக்கம். உங்கள் மிஸ்டர் இளங்கோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறது உங்கள் இளங்கோ. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, முக்குயூர் வாஸ்கோடாகமா வருகையும் நமது முக்குயூர் புனித சந்தியாராயப்பர் கோவிலின் வரலாறையும் பற்றி தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்கள், இதுதான் நம்ம முக்குயூர் கோயிலினுடைய அந்த உருவப்படம். இப்போ அதில் குறிப்பிட்டுள்ள வரலாற்று சுவடுகளை உங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிறேங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறேங்க, தெரிஞ்சவங்க மனசு வச்சுக்கிறேங்க. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது, அதை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். முக்குயூரில் கோவா கோயில் வரலாறு முன்னுரை. முக்குயூர் புனித சந்தியாயப்பர் ஆலயம் உருவான வரலாற்றையும் அதற்கென்று உதவியர்கள் உழைத்தவர்கள் அனைவரையும் பற்றி தகவல் உண்மைகளையும் உலகறியச் செய்யும் எண்ணத்தில் இக்கட்டுரை உருவாக்கப்பட்டுள்ளது. கடவுளின் இறை நம்பிக்கையில் வாழ்ந்திடவும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் எங்கும் போற்றப்படவும் இந்த உண்மை சாட்சிகள் உதவும் என நம்புகிறேன். போர்ச்சுகீசியரின் வருகை. வாஸ்கோடாகமா கடல் வழியாக இந்தியாவுக்கு வந்த முதல் ஐரோப்பியர். போர்ச்சுகீல் நாட்டைச் சேர்ந்த இவர் கிபி 1497 170 பேர் கொண்ட குழுவோடு பயணம் செய்தார். 1498 ஆண்டு மே 20 கேரளா மாநிலம் கோழிக்கோடில் தரையிறங்கினார். இங்குள்ள மிளகு, ஏலக்காய் ஆகிய வாசனைப் பொருட்களை ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்தார். 1498 ஆண்டு ஆகஸ்ட் 29 கோழிக்கோடில் இருந்து வெளியேறினார். இந்தியா போர்ச்சுகீசியர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது வாஸ்கோடாகமா வைசிராய் பொறுப்பில் நியமிக்கப்பட்டார். அப்போது கிபி 1524 ஆண்டு செப்டம்பர் 30 மீண்டும் வாஸ்கோடாகமா வந்தார். அது எப்படி 1449 போகிறாரு. திருப்பி வர்றது எப்போ வர்றாருன்னா 1524. அப்போ எப்படி 26 வருஷத்துக்கு பற்றி வர்றார். முக்குயூர் நூற்குறிப்பு வரலாறு. அவர்கள் அங்கிருந்து தமிழகம் நோக்கி கடற்கரை ஒட்டிய உள்ள சிறிய கிராமங்களுக்கு வலம் வந்தனர். அவ்வாறு அவர்கள் முக்குயூரை வந்தடைந்தனர். அப்போது அக்காலத்தில் வந்த முக்குயூர் மக்களுக்கு இடையே முத்துக்குளிக்கும் பிரச்சனையில் இரு இனத்தவருக்கு போர் நிகழப்பட்டது. அப்போது முக்குயூர் மக்கள் போர்ச்சுகீசியரின் உதவியை நாடிச் சென்றனர். அப்போது போர்ச்சுகீசியர்கள் அம்மக்கள் அனைவரையும் கிறிஸ்தவ மதத்திற்கு மாற கட்டளையிட்டனர். நீங்கள் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் என்று கூறுகிறார்கள். அப்போது அங்குள்ள கிராமத்தில் வசிக்கும் மக்கள் அனைவரும் தன் தலைவரின் வார்த்தைக்கு இணங்க பறவை இன மக்கள் அனைவரும் ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினர். இவ்வாறு மாறியபோது நாகை, தூத்துக்குடி, வேம்பார் ஆகிய வழிகளில் 21 மற்றும் 22வது கிராமமாக முக்குயூர் இணைந்துள்ளது. இந்த குறிப்புகள் அனைத்தும் பரதவர் வரலாறு, முத்துக்குளித்துறையில் கிறிஸ்தவம், பாண்டியாவதி வரலாறு ஆகிய நூல்களில் இக்குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன.
கோவில் கட்ட பொருட்கள் சேர்ப்பு. இந்த ஊரைச் சேர்ந்த மீனவர்கள் அந்த ஊரை சுற்றியுள்ள தீவு பகுதிகளுக்கு சென்று அங்கு கிடைக்கின்ற சுண்ணாம்பு கற்கள், பவளப்பாறைகள் ஆகியவைகளை எடுத்து தோணிகள், வள்ளங்கள், படகுகள் மூலம் கொண்டு வந்து இக்கற்களினால் இவ்வாலயம் கட்டப்பட்டது. மேலும் பூச்சிற்காக இப்பகுதியில் பனைமரங்கள் அதிகமாக காணப்படுகிறது. இதன் உதவியால் இதில் கிடைக்கின்ற பதநீர், பனைவெல்லம், கருப்பட்டி, கடுக்காய், சாதிக்காய் இவைகளை சேர்த்து இயற்கையான முறையில் மிகவும் சக்தி வாய்ந்த கட்டிடமாக அமைத்தார்கள். மூக்கையூர் கோவிலின் பழமைகள். இப்போது இருக்கிற கோவில் 200 ஆண்டுகளுக்கு பிறகு கட்டப்பட்டுள்ளது. இப்போது உள்ள தகவல் அடிப்படையில் கிபி 1500க்கு முன்னால் ஏறக்குறைய 400 வருடங்களாக முத்துக்குளித்துறையில் ஈடுபட்டுள்ளனர். இரு இனத்தவருக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனை 1535 மேலும் 1537 இந்த காலகட்டத்தில் ஏறக்குறைய 4000 பேர் 22 கிராமங்களில் இருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினர். இவ்வாறு மாறிய கிராமங்களில் ஒன்றுதான் மூக்கையூர். இந்த கிராமம் மற்றும் கிராமங்களுக்கு எல்லாம் முன்னோடியாக திகழ்கிறது. இந்த கிராமம் எல்லா கிராமங்களுக்கும் முன்னோடியாக திகழ்கிறது அப்படின்னு பதிவிடுறாங்க. இந்த கோவிலானது போர்த்துகீசியரின் உதவி அடிப்படையில் எழுப்பியது. இந்த கோவிலை கட்டியவர்கள் இந்த கிராமத்தில் இருந்து மீன்பிடித்து முத்து குளித்து பெருஞ்செல்வந்தராக வாழ்ந்த 7 மடிக்காரர்களால் கட்டப்பட்டது என்பது வரலாற்றில் காண கிடக்கிறது. ரோமின் போர்டுகள் பரடா. இதில் குறிப்பாக வேம்பார் தம்பி ஐயா அவர்களுடைய மிகச் சிறந்த வரலாற்றும் குறிப்பு நம்மிடம் இருக்கிறது. அவர்கள் ரோமானியர் காலத்தில் ரோமில் உள்ள பரடா கடிதங்கள் ஞானத்தந்தை சவேரியார் உடல் எங்கே உள்ளது என அறிந்து அந்த கோவில் அடிப்படையில் இங்கே கோவில் கட்டப்படும் என்கின்ற அடிப்படையில் எல்லாம் செய்ததாக தகவல் கிடைத்துள்ளது. அந்த ரோமில் உள்ள போர்ச்சுகீசியர்கள் பரடா நூலில் உள்ள குறிப்பின்படி இந்த கோவில் 1712 பரடா இந்த நூலில், அதாவது போர்த்துகீசியர்கள் பரடா நூலில் உள்ள குறிப்பின்படி இந்த கோவில் 1712 இருந்ததை சிதைத்து அழித்துவிட்டு 1712 இப்போது உள்ள மூக்கையூர் ஆலயத்தின் தோற்றத்தில் கட்டப்பட்டிருக்காது. அந்த 1912 அதை அழிச்சிட்டு இந்த சேர்ந்த நூலில் உள்ள குறிப்பின்படி இந்த கோவில் 1712 இருந்ததை சிதைத்து அழித்துவிட்டு மீண்டும் 1712 இப்போது உள்ள மூக்கையூர் ஆலயத்தின் தோற்றத்தில் கட்டப்பட்டுள்ளது. இந்த குறிப்பு நூலில் இருந்து பெறப்பட்டது. ஆனால் இதற்கு முன்னாடியே கூட்டப்புலி, பெரியதாலை இந்த பக்கத்தில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுதே, எப்படி கூட்டப்புலி அங்கே பெரிய வேளாங்கட்டெலாம் இல்லாமல் இருக்கும் பொழுதே இருக்கும்போதே இங்குள்ள மக்கள் கிறிஸ்தவ மதத்தை ஏற்ற காலம் 1535 + 1537 இந்த காலகட்டத்தில்
1771 மூக்கையூரில் கோவில் இருந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளது. மூக்கையூரில் கோவா கோவில். போர்த்துகீசியர் இக்கோவிலை இங்கு கட்டுவதற்கான நோக்கம் அவர்களின் தலைமையகம் கோவாவில் அமைந்துள்ளது. அவரோட தலைமையகம் கோவாவில் அமைந்துள்ளது. அங்கு சவேரியாரின் உடல் அழியாமல் பாதுகாத்து வருகின்றன. அதே அடிப்படையில் இக்கோயிலை கட்ட வேண்டும் என நோக்கம் கொண்டு இவ்வாலயத்திற்கு மூக்கையூரில் கோவா கோவில் என பெயரிட்டனர். இந்த ஆலயத்தின் கட்டிட அமைப்பானது கோவாவில் உள்ள கோவில் கட்டிடத்தை அசலாக வைத்து கட்டப்பட்டுள்ளது. எப்படி கோவா கோயிலை போலயே அதோடைய மாதிரியை வச்சு தான் கட்டியிருக்காங்க. அசலாக வைத்து கட்டப்பட்டுள்ளது. இக்கோவில் கட்டி 300 வருடங்களுக்கு மேலும் ஆனாலும் முற்றிலுமாக சேதமடைய வாய்ப்பில்லை. இன்னும் அதே புதுமையுடன் காட்சியளிக்கிறது. இறுதி உரை. இக்கோவிலானது மிகவும் வலிமை வாய்ந்த பனங்கற்கள், நுரைக்கற்கள் மற்றும் இயற்கை முறை பூச்சுக்கள் பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த கோவில் 300 வருடங்களுக்கும் மேல் முற்றிலும் தேய்மானம் இல்லாமல் அங்கங்கே சிறிய இடங்களில் தேய்மானம் ஏற்பட்டுள்ளது. மேலும் பராமரிப்பு பணிகள் மூலம் இக்கோவிலின் மதில்கள் மற்றும் கூரைகளை மேல்பூசி செய்து பராமரிப்பு பணி செய்தால் பழமை மாறாமல் தோற்றத்துடன் இன்னும் பல வருடங்கள் மிகவும் கம்பீரமான தோற்றத்துடன் காட்சியளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 50 ஆண்டுக்கு ஒரு முறையாவது பராமரித்து பணியில் ஈடுபட்டால் இக்கோயில் பழமை மாறாமல் பல வருடங்கள் அப்படியே இருக்கும் என்பது நிசப்தமான உண்மை. நன்றி.